தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வசனங்கள்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்க? அசத்து தானே, அவருக்கு தனியாக பேசிக்கிறோம். ஒரு பெரிய வசனகர்த்தா ஊர்ல மறைஞ்சே இருக்கிறாரு. நினைச்சதை விட நேரம் அதிகம் கூட்டிகிட்டு போனாலும் சுவாரஸ்யமாக கூட்டிக்கிட்டே போகிறனால அமைதியாக உட்காந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது தீர்ப்பு சொல்வதற்கான நேரம் வந்துருச்சு. பிள்ளைகளை சீர்படுத்த பெரிதும் உதவுவது அன்பே அப்படின்னு இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது. கொஞ்ச நேரம் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. வாழ்க்கையில் அறிவு ரொம்ப முக்கியம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல வசனங்கள்ல அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினைகள் அத்தாட்சிகள் உண்டு, சிந்திப்போருக்கு படிப்பினைகள் அத்தாட்சிகள் உண்டு. இந்த அறிவு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். திருக்குர்ஆனின் ஆரம்பமே படி என்று கல்வியில் தொடங்குகிறது அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுறோம், கேள்விப்படுறோம். மனிதன் அறிவு ரொம்ப அவனுக்கு தேவைப்படுது. உலகத்தில் படைக்கப்பட்ட லட்சோப படைப்புகளில் மனிதன் சிறந்தவன். ஆனால் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், மனிதனை தவிர உள்ள 18,000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் பிறக்கும் போதே நீச்சல் அடிக்க தெரியும். மனிதன் மட்டும்தான் நீச்சல் தெரியாமல் பிறக்கிறான். ஆனால் மனிதனை எல்லாம் சிறந்தவர் என்று சொல்கிறார். என்ன காரணம்? எல்லா உயிரினங்களும் பிறக்கும் போது எதையெல்லாம் கற்றுக்கொண்டனவோ அது மட்டும்தான் அதுக்கு மேற்கொண்டு கத்துக்க முடியாது. ஆனால் மனிதன் எதுவுமே தெரியாமல் சீரோவா பிறந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பேராற்றல் அவனுக்கு இருக்கிறது. அதனால அறிவு முக்கியம். அல்லாஹ்வும் அறிவை பற்றி அதிகம் பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவை குறித்து அதிகம் பேசுகிறார்கள். 2 ரக்காத்துகள் தொழுகையிலே மசாலா சட்டதிட்டங்களை எல்லாம் அறிந்து தொழுவது, சட்டதிட்டங்கள் தெரியாமல் ஒருவர் 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 பெருசா 2 பெருசா? 1000 பெருசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் 1000 விட 2 தான் பெருசு. என்ன காரணம்? எப்போது தொழுகையை குறித்த சட்டதிட்டங்களை எல்லாம் அறிந்ததற்கு பின் நாம் தொழுகிற போது அந்த 1000 ரக்காத்து மேற்று கிடையாது, 2 ரக்காத்து சிறந்தது என்றால் அறிவுக்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஷரீஅத்தில் ரொம்ப பெரிய இடம் இருக்குது. இந்த மார்க்கத்தை போல அறிவு குறித்து பேசிய சமயம் எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆனால் அதை வைத்து அறிவே அப்படின்னு நம்ம தீர்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சா இந்த பக்கம் சில பாயிண்ட்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, திருக்குர்ஆனில் அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய ஆத்மாக்களையும் நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். உங்களையும் காப்பாத்திக்கங்க, உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாத்திக்கங்க, நரகத்துக்கு போயிடாதீங்க. இப்ப நமக்கு இந்த ஆயத்துல என்ன விளங்குதுன்னா, நம்முடைய குடும்பத்தார் நரகத்துக்கு போறதை நம்ம விரும்ப மாட்டோம், நாம போறதையும் விரும்ப மாட்டோம். அப்ப அல்லாஹ் நரகத்துக்கு போயிடாதீங்கன்னு எச்சரிக்கிறான். நரகத்துக்கு போனா என்ன? அந்த வேதனை இருக்கு, தீராத வேதனை இருக்கிறது. சரி, தீராத வேதனை இருந்தா என்ன? அது நம்முடைய உள்ளத்தால தாங்க முடியாது. நமக்குன்னா உடம்பு தாங்காது, நம்முடைய குடும்பத்தாருக்குன்னா மனசு தாங்காது. மனசுக்குள்ள இருக்கிறது அன்பா அறிவா? ஒருத்தர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் நரகத்திற்கு போயிடக்கூடாது அப்படின்னு நான் கவலைப்பட்டால் அவர்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடா அல்லது அறிவுக்கு இங்க என்ன வேலை இருக்குது? எனவே அன்பு ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ, அதுக்கு என்ன அர்த்தம்? யாரின் மீது நீங்கள் அன்பு கொள்கிறீர்களோ, காதல் கொள்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு பொருளை நேசிப்பது அந்த பொருளாகவே நாம் மாறிவிடுவதற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது. ஒருவன் ஒரு பெற்றோரை அல்லது ஒரு மனைவியை நேசிக்கிறான் என்றால் அவர்களை பற்றி நேர்மை சிந்தித்துக் கொண்டிருப்பான். நான் புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உலகத்தில் பிரபலமான காதல்களில் ஒன்று லைலா மஜ்னு காதல். லைலா வெள்ளையான பெண் கிடையாது, கருப்பழகிதான். அந்த பெண்ணை பார்க்கிற மற்றவர்கள் எல்லாம் ஒரு சராசரி பெண்ணாக கூட
கவர்ந்து இருக்கக்கூடிய அழகுடைய பெண்ணாக அதை பார்க்க மாட்டார். ஆனால் மஜ்னு அவர் அந்த பெண்ணை குறித்து, அந்த பெண்ணை காதல் செய்து அதனால் எழுதிய கவிதைகளும் அதனால் பேசிய வாசகங்களும் உலக பிரபலம். அந்த ஊருடைய அரசர் கூட கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா அந்த பெண்ணை பார்த்தாக்கா ஒன்றும் அவ்வளோ அழகாவே தெரியலையே, நீ எழுதின கவிதைகளையும் நீ பைத்தியமா அலையழகி மக்கள் சொல்றதை கேட்கும் போது அவள் ஒரு பேரழகி என்று நினைத்திருந்தேன், ஒரு பெரும் இளவரசி போன்று அழகோடு இருப்பாள் என்று நினைத்திருந்தேன். ஆனா பார்த்தா ஒண்ணுமே தெரியலையப்பா, ஏன்பா நீ இப்படி அலையிற பைத்தியமான்னு கேட்டப்ப மஜ்னு சொன்ன பதில் என்ன, உங்க கண்களால பார்த்தா அப்படிதான் தெரியும், என் கண்களால லைலாவை பார்க்கணும்னா. அப்போ ஒரு மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது நாம் வைக்கிற அன்பாக அது மாறுகிற போது அவர்களாக நாம் மாறிவிடுகிறோம், நாம அவர்கள் மாறிவிடுவார்கள். இரண்டரை அன்பு என்பது உள்ளங்களை பிணைத்து விடுகிறது. 4வது பாயிண்ட், அல்லாஹ்வுக்கு 100 பெயர்கள் இருக்குது. பிள்ளைங்க அஸ்மாவில் சொன்னாங்க, 100 பெயர்கள்ல ஹாலிக் படைத்தவன் இருக்கிறது, கஹார் அடக்கி ஆள்பவன் இருக்கிறது, ஹக்கீம் முன்னறிவு உள்ளவன் இருக்கிறது. ஆனா எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ் முதல்ல சொல்றது 2 பேரு, ரஹ்மான் ரஹீம், ரெண்டுமே அன்பை சார்ந்தது. 5வது பாயிண்ட், மூடர்களாகவும் காட்டு மிராண்டிகளாகவும் துருப்பிடித்த இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த கால அறியாமை மனிதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளங்களுக்குள் இறங்கி துருவை நீக்கி கரையை நீக்கி அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவர்கள் என்கிற மாபெரும் மகான்களாக உருவாக்குவதற்கு பயன்படுத்திய பேராயுதம் அன்புதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு சார்ந்து சட்டதிட்டங்களை சுன்னத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுவெல்லாம் சஹாபாக்களை பக்குவப்படுத்தியதற்கு பின்னுள்ள காலத்தில் சஹாபாக்களை சபையில் அமைதியாக உட்கார வைப்பதற்கே முதலில் தேவைப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அன்பு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அறிவு என்பது பக்குவம் உள்ளவர்களிடத்திலே உபயோகப்படக்கூடிய ஆயுதம். குழந்தைகள் என்பவர்கள் பெரும் பக்குவத்தை பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அறிவா ரொம்ப சயின்ஸான விஷயங்களை நுணுக்கமா ரிசர்ச் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு புரியாது. ஆனா கண்ணு இதை செய்யுமா, போய் செஞ்சுட்டு வாடி மயிலு அப்படின்னு வைங்களேன், அது நல்லதா கெட்டதாங்கிறது குழந்தை யோசிக்காது. ஏன்? அதுக்கு பக்குவம் கிடையாதுங்க. அன்பு அறிவு என்கிற பேசுகிற நாம் இடங்களில் எல்லாம் அறிவுக்கு முக்கியத்துவம் இருப்பது உண்மை. ஆனால் குழந்தைகளோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசுகிற போது அறிவை விட அன்புதான் நிகழ்கிறது. அன்புதான் பிள்ளைகளிடத்திலே பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உபயோகப்படுகிறது. உளவியல் ரீதியாக கூட இதை மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்க ரொம்ப ஷார்ப் மைண்டா நீங்க அணுகாதீங்க, அன்பா அணுகுங்க. ஏன்னாக்கா பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலியா இருக்கான். இப்ப எல்லாம் ஏமாத்த முடியல, பிள்ளைகளை நமக்கு மேல உஷாரா இருக்கான். அதாவது நான் சொல்ற விஷயத்துக்கு அவன் பதில் சொன்னா பரவாயில்ல, நான் சொல்ல போற விஷயத்துக்கே பதில் சொல்றாங்க பிள்ளைங்க. இப்ப எல்லாம் பிள்ளைகளுடைய ஷார்ப் மைண்டுக்கு நிகரா நம்மளால பேச முடியல. பிள்ளைகள் இல்ல, குடும்பத்துக்குள்ளேயே அப்படிதான். நீங்க எல்லா நேரத்திலையுமே குடும்பத்தில் உங்களை அறிவாளிகளை காட்டிக்க முடியாது. சில நேரங்களில் முட்டாள்களாகவும் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போதுதான் கணவன் செய்கிற சிறுதவர்களை மனைவியும், மனைவி செய்கிற சிறுதவர்களை கணவனும் கண்டும் காணாத மாதிரி போக வேண்டி இருக்கிறது. அப்பதான் குடும்பம் நல்லா போகும். நான் ரொம்ப புத்திசாலியாக்கும், என்னை யாருமே ஏமாற்ற முடியாது, என் பார்வையில் இருந்து சின்ன தவறு கூட தவறாது அப்படின்னு நீங்க ஷார்ப் மைண்டோடய எந்நேரம் குடும்பத்தை அணுகினா கூட குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. எனவே அறிவு என்பது நிச்சயமாக தேவை, எல்லா கட்டத்திலையுமே தேவை. ஆனால் குழந்தைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற போது அறிவை விட நமக்கு அன்புதான் அதிகம் 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 தேவைப்படுகிறது என்பதை நான் தீர்ப்பாக சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லணும். பிள்ளைங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் பேசின புள்ள இந்த ராதா ராதிமாவுடைய இதை சொல்லுச்சு. எங்களுக்கு சோறு ஊட்டும் போது நபிமார்களுக்கு அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த காட்சி சமூகத்தில் இல்லாமல் போச்சு அப்படின்னாங்க. ரெண்டாவது அவர் பேசும்போது கூட கூட்டு குடும்பத்தை பற்றி சில பாயிண்ட்டுகள் பேசினார். அது கேட்கிற போது நாம் தொலைத்து விட்ட முக்கியமான அம்சங்களில் ஒன்று, வாழ்க்கையில கூட்டு குடும்பங்களை தொலைத்திருக்கிறோம். முக்கியமா ராதா ராதிமாட்டிலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை நம்ம இழந்திருக்கிறோம். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. என்னன்னு சொன்னா, நான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாகத்தான் அதிகமாக
அவங்களோடு பழக வேண்டும், அறிவாகவும் பழக வேண்டும். இது ரெண்டுக்கும் மேல நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது. நல்ல குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய பிறகுதான் அன்பாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட செயல்பாடு இல்லை, குழந்தைக்கு நம்ம அது போதிக்கிறோம், அது எடுபடாது. அதுதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் தன்னுடைய மகன் பீடி குடிச்சிட்டான், சரியான கோபம் வந்துருச்சு, போட்டு மகனை குச்சியை வெளியும் விழுக்கிறார். நல்லதுதானே இது. ஆனா அங்க வந்த ஒருத்தர் திட்டினாரு, அறிவு இருக்கா பிள்ளைய போட்டு அடிக்கிறது, உனக்கு என்ன பண்ண தெரியுமா, அவன் பீடி குடிச்சிட்டு இருக்காயா. இந்த ஆளை வலது கையில குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இடது கையில பீடி இருக்கு. இந்த கையில பீடியை வச்சுக்கிட்டு இவன் பீடி குடிப்பியா வலது கையில அடிச்சுட்டு இருக்கிறாப்ல. அப்ப வந்தவர் சொன்னார், நீ அவனை அடிக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் சொல்ல கூட தேவையில்லை, நீ அந்த பழக்கத்தை விட்டு பாரு, உன் பிள்ளைகிட்ட அது இருக்காதுன்னா. அதுதான் யதார்த்தம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக மனநல மருத்துவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய தகவலை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அளவு கடந்த அன்போடு செயல்படுங்கள். ஒரு 20% இடத்தில் அதிகாரத்தோடும் அறிவு கூர்ந்தும் நீங்கள் ஈடுபடுங்கள். அந்த அன்பு எதற்காக சொல்லப்படுதுன்னா, உலகத்தில் தற்கொலை அதிகமாகிட்டு போகுது, உலகத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத பிள்ளைகள் அதிகமாகிட்டே போறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை திடகாத்திரமான பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டுமா? எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் மாஷா அல்லாஹ் காண அல்லாஹ் நார்மலி நடந்துச்சு, அவன் நாடாவது நடக்காது, விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த தோல்வி ஒரு படிப்பினை என்று ஒரு படியாக கடந்து போவதற்கு உங்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் திடகாத்திரமாக வளர்த்த வேண்டுமானால் அதிகமா நீங்க அன்பா பழகுங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிருங்க. அவங்க வயதுக்கு வர்ற வரைக்கும் அவங்களை தொட்டு அவங்களை கட்டி பிடிச்சு நீங்க பேசுங்கிறாங்க. அப்படி செய்யறதுனால 3 ஃபாய்தா அவங்க சொல்றாங்க. அதோட நான் முடிச்சிருக்கேன். ஒண்ணு, அவனுக்கு பிரச்சனை வர்றப்போ, தாங்க முடியாத தோல்வி வர்றப்போ, அது நம்முடைய பெற்றவங்களை மீறி ஒரு பாவம் செய்யணும்ன்ற சிந்தனை வர்றப்போ, ஒண்ணு நீங்க கண்களை பார்த்து பேச பயப்படுவான், அல்லது இரண்டாவது அவனுடைய உணவு மற்ற செயல்பாடுகளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதையும் கடந்து அவன் பாவம் செய்ய துணிந்தால் 3வது கட்டத்தில் உங்களை கட்டிப்பிடித்து அழுது விடுவான். இப்ப நமக்கு நம்முடைய பிள்ளை என்னென்ன செய்யறான்னு தெரியவே மாட்டேங்குது. இல்ல, பெரிய பாவங்கள் செய்து பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியுது. அது வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளை அவன் மற்ற பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டான் நம்புறோம். குருட்டுத்தனமான நம்பிக்கை இங்க அவசியம் இல்லை சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நம்மகிட்ட வந்து அவன் உட்காந்து சொல்ற தைரியத்தை அவனுக்கு நாம கொடுக்கணும். அப்படின்னா அவனிடத்துல ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப நட்பாக நாம் பழக வேண்டி இருக்கிறது. எனவே காலம் மாறுகிற காட்சிக்கு ஏற்ப நாமும் நம்முடைய தன்மைகளை மாற்ற வேண்டி இருக்கு. எங்க அத்தா என்னை பக்குவப்படுத்தின மாதிரியே நான் என்னுடைய பிள்ளையை பக்குவப்படுத்த முடியறது இல்லை, காலம் மாறி போச்சு. எங்களுடைய உஸ்தாத்மார்கள் எங்களை பக்குவப்படுத்த மாதிரியே இன்னைக்கு எங்களுடைய மாணவர்களை நாங்க பக்குவப்படுத்த முடியல, காலம் மாறி போச்சு. காலம் மாறுவதற்கேற்ப இந்த மார்க்கமும் வளைந்து கொடுக்கிறது. இந்த மார்க்கத்தை நன்றாக புரிந்து நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் நற்குணங்களை அன்பால் திணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.